மாணவர் புரட்சி ராணுவ புரட்சியாக வெடித்து இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா. அவருடைய அரசியல் பயணம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கிழக்கு வங்கத்தில் 1947ஆம் ஆண்டு பிறந்த ஷேக் ஹசீனாவின் இரத்தத்திலேயே அரசியல் கலந்திருந்தது. வங்கதேச தந்தை என்று அழைக்கப்பட்ட அவரது தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பாகிஸ்தானிடமிருந்து வங்கதேசம் விடுதலை பெற பெரும் பங்காற்றியவர். அச்சமயத்திலேயே டாக்கா பல்கலைக்கழக மாணவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் ஹசீனா. 1975ஆம் ஆண்டு வங்கதேசத்தில் நடைபெற்ற ராணுவ புரட்சியில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் உட்பட அவரது குடும்பத்தினர் 18 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டனர். அச்சமயத்தில் ஹசீனாவும் அவரது தங்கையும் ஜெர்மனியில் இருந்ததால் உயிர் பிழைத்தனர். அப்போது இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி ஷேக் ஹசீனா, அவரது கணவர் வாஜித் மியா மற்றும் அவரது தங்கை ஷேக் ரெஹானா ஆகியோருக்கு டெல்லியில் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்தார். 6 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்த ஹசீனா 1981ஆம் ஆண்டு நாடு திரும்பினார். அங்கு தனது தந்தையால் தொடங்கப்பட்ட அவாமி லீக் கட்சிக்கு தலைமையேற்றார். அப்போது வங்கதேசம் உசைன் முகமது எர்ஷாத் தலைமையிலான ராணுவ ஆட்சியின் பிடியில் இருந்தது. ராணுவ ஆட்சிக்கு எதிராக ஹசீனா பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தார். 1996ஆம் ஆண்டு முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த ஹசீனா இந்தியாவுடன் வரலாற்று சிறப்புமிக்க நீர் பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். கங்கை ஆற்றின் நீர் பகிர்வு தொடர்பான இந்த ஒப்பந்தம் 28 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது. 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தார். அவர் அரசியல் வாழ்க்கையின் 40 ஆண்டுகளில் இதுவரை 19 முறை கொலை முயற்சிகளை எதிர்கொண்டுள்ளார். எனினும் அனைத்தையும் கடந்து 2006ஆம் ஆண்டும் மீண்டும் அதிகாரத்தை பிடித்தார். ஹசீனாவின் மீட்சிக்கு பின்னர் வங்கதேசம் மீண்டது என்றே கூறலாம். உலகின் மிகவும் ஏழை நாடுகளில் ஒன்றான வங்கதேசத்தில் 2009ஆம் ஆண்டு முதல் தனிநபர் வருமானம் மும்மடங்காக அதிகரித்தது. இந்தியாவை விட பொருளாதாரம் வேகமாக வளர்ந்தது. 20 ஆண்டுகளில் 2.5 கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டனர். ஜவுளித்துறை குறிப்பிடத்தக்க ஏற்றத்தை கண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போட்டியாக மாறி ஐரோப்பா, ஆசியா மற்றும் வட அமெரிக்க சந்தைகளை பிடித்தது. எனினும் கொரோனா பெருந்தொற்று மற்ற நாடுகளைப் போலவே வங்கதேச பொருளாதாரத்தையும் ஆட்டம் காண வைத்தது. இதனிடையே கலிதா ஜியாவில் முக்கிய எதிர்க்கட்சி பங்கேற்காத நிலையில் கடந்த ஜனவரி மாதம் ஹசீனா பெற்ற 4வது வெற்றியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்களின் கோபமும் அதிருப்தியும் நீரு பூத்த நெருப்பாக இருந்த நிலையில் குடிமை பணிகளில் சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு போராட்டமாக வெடித்தது.